சரியான தரவுகளை கொடுத்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் வாங்குற துப்பு இல்லை திமுக அரசாங்கம். தமிழக முதலமைச்சரால மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும், கொண்டு வருவேன்னு சொல்ற உறுதிமொழியை கொடுக்க முடியல. மகாராஷ்டிரா முதலமைச்சர், பிஜேபி முதலமைச்சர் நான் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றார். திரும்ப திரும்ப திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். என்ன தமிழ்நாடு? இந்த தேர்தலை நீங்க 30% கீழே ஓட்டு வாங்க போறீங்க. பல தொகுதிகளில் தோக்க போகுது திமுக. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலன்றது பிரச்சனை இல்லை. ஒதுக்குற நிதியில உங்களால எவ்வளவு ஒதுக்க முடியும்ன்றதான் உங்க பிரச்சனை. நீங்க எல்லாத்துலயும் மற்ற மாநில ஜிடிபி என்ன, தமிழ்நாடு ஜிடிபி என்ன, மற்ற மாநிலத்தில் லிட்ரஸி ரேட் என்ன, தமிழ்நாடு லிட்ரஸி, சூசைட்லையும் கம்பேர் பண்ணுங்க, ஆக்சிடென்ட்ல கம்பேர் பண்ணுங்க, குடிக்கிறதுல கம்பேர் பண்ணுங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறையில ஒப்பிடுங்க. போக்சோ கேசஸ் இட் இன்க்ரீஸ்ட் 200 times இந்த 5 yearsல. கஞ்சா, நார்கோட்டிக்ஸ் எங்கேயோ போய் நிக்குது. வணக்கம் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்துல நாம பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க சட்டமன்ற தேர்தல், அதற்கான பிரச்சாரம் முழு வீச்சோட நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய தேர்தல் ஆணையம் மிக சிறப்பா பணியாற்றி கொண்டிருக்கு. இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பாரபட்சமா நடந்ததாகவோ, ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கிறது என்பதாகவோ இதுவரைக்கும் பெரிய புகார்கள் இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட திமுக, மக்களது வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாதித்திருக்கிற திமுக, அவங்க கடைசியில பணத்தை மாத்திரமே நம்பிதான் தேர்தலை நிற்கிறாங்க. 5 வருஷமா அவங்ககிட்ட கொள்ளையடிச்ச பணம் 1000 கோடிகள் இருக்கு, லட்சம் கோடிகள் இருக்கு. அது 5 வருஷமா கொள்ளையடிச்சது. தமிழ்நாட்டை அவங்க 50 வருஷமா கொள்ளையடிக்கிறாங்க. அது வேற. இந்த 5 வருஷத்துல அந்த கொள்ளையின் உச்சத்தை தொட்டு இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சி. அதனால கடைசியில போய் வாக்காளருக்கு ஏதோ 500 கொடுப்போம், 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம்ன்றதை நம்பித்தான் அவங்க தேர்தல் நிற்கிறாங்க. ஆனால் அதே சமயத்துல மக்கள் அவங்க மேல பெரும் அதிருப்தியிலையும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா நடக்காமல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விடாமல் முழுசா ட்ராக் பண்ணணும். அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன்ல பணியாற்றுகிற காவல்துறை அதிகாரிகள், ரெவென்யூ அதிகாரிகள், இவங்களை எண்ணிக்கையெல்லாம் கூட்டணும். தேவைன்னா பக்கத்து மாநிலங்களிலிருந்தெல்லாம் தேர்தல் முடிஞ்சிருச்சு, கேரளால எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கிருந்தெல்லாம் கூட அதிகாரிகளை அழைத்து வந்து வங்கி கணக்குகளை எல்லாம் ட்ராக் பண்ணணும். பணம் மூவ்மெண்ட் அதை ட்ராக் பண்ணணும். குறிப்பா திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பண்ணணும். இப்ப எல்லாம் மத்திய அரசு சட்டம் இருக்கு, இமெயிலை ட்ராக் பண்ணலாம், வாட்ஸ்ஆப்பை ட்ராக் பண்ணலாம். அந்த அதிகாரம் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. அதனால தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக காரன் எங்கெல்லாம் பணம் பதுக்கி வச்சிருக்கிறான், எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறான், அதை எப்படி பட்டுவாடா பண்றான் அப்படின்றத பார்க்கணும். அப்படி செய்ய தவறிவிட்டால் 5 வருஷம் ஆட்சி பண்ண வேண்டாம், ஒரு காட்டு தர்பார் பண்ணலாம், மக்களை கொள்ளையடிக்கலாம், தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்தா போதும். அப்படி தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். இதுவரைக்கும் பெரிய அளவுல பணம் கைப்பற்றியதாக செய்தி வரல. நான் சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் கைப்பற்றப்படணும். அவ்வளவு பணம் புழங்கிட்டு இருக்கு. அப்பதான் தேர்தல் கமிஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். பணப்பட்டுவாடாவை தேர்தல் கமிஷன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொண்டு தீவிரமாக பண்றாங்க. They are tracking money circulation. அதெல்லாம் எடுக்கிறாங்கன்ற எண்ணம் வரணும். அதனால தேர்தல் கமிஷன் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வந்த பட்னவிஸ் அவர்கள் இங்க பிஜேபி வெற்றி பெறும் போது இங்க மெட்ரோ ரயில் மதுரைக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்ற வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனை அழைத்து கொண்டு ஐயா மோடியிடம் சொல்லி நான் மெட்ரோ ரயில் கொண்டு வருவேன்னு சொன்னார். இதை ஏன் திமுக கண்டிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாத கட்சியா இருக்கு. பிடிஆர் மாதிரி பெரிய அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறவங்களே அதை எதிர்த்து பேசுறாங்கன்னா எனக்கு புரியல. சரியான தரவுகளை கொடுத்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் வாங்குற துப்பு இல்லை திமுக அரசாங்கத்துக்கு. சரியான டேட்டா கொடுக்கல, எல்லாமே தவறா பண்ணிட்டு மறுநாளே அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அதை பத்தி விலைக்கு அறிக்கையை கொடுத்தார். மக்களிடம் அந்த உண்மையை மறைத்து, தாங்கள் செய்த தவறை மறைத்து நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுக்கலன்னு பிரச்சாரம் பண்றீங்க. ஆனால் ஒரு பிஜேபியினுடைய முதலமைச்சரே வந்து சொல்றாரு நாங்க இங்க மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும்னு. வெக்கப்படணும் திமுக. தமிழக முதலமைச்சரால மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும்
கொண்டு வருவேன்னு சொல்ற உறுதிமொழியை கொடுக்க முடியல. மகாராஷ்டிரா முதலமைச்சர், பிஜேபி முதலமைச்சர் நான் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றார். மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் நாக்பூர் கொண்டு போவேன், புனேல போய் கொடுப்பேன்னு சொல்லவில்லை. அவர் மதுரை கொண்டு வரேன்னு சொல்றார். தமிழக முதலமைச்சரால் தமிழகத்திற்கு செய்ய முடியாத ஒன்றை மகாராஷ்டிரா முதலமைச்சர் செய்ய முடியும்னா அதை வரவேற்றிருக்கணும். ஸ்டாலின், நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அல்லது தமிழக நலன்ல இவ்வளவு அக்கறையோட இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கணும். இதையெல்லாம் சொல்லாமல் கண்டிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ ரயில் வந்து விடுமோ அப்படின்னு திமுக பயப்படுது. வரணும்னு நாங்க நினைக்கிறோம். பிஜேபி வந்து விடுமோ, நல்ல பேரை பிஜேபி வாங்கிக்கிடுமோ அப்படின்னு ஸ்டாலின் பயப்படுகிறார். அதனால ஸ்டாலின் பேசினது, பிடிஆர் பேசினதெல்லாம் நான் கடுமையா கண்டிக்கிறேன். நேற்று எங்கள் அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுகவினுடைய சக்சஸர் யாரு, அடுத்த வாரிசு யாருன்னு கேட்டிருக்காரு. முதலமைச்சருக்கே வாரிசு யாருன்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வி கேட்கிற உரிமை பியூஷ் கோயல் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா பல மாநிலங்கள்ல நாங்கள் சாமானிய மக்களை, அடித்தட்டு மக்களை எல்லாம் முதல்வராக்கி அழகு பார்த்திருக்கோம், மேயராக்கி அழகு பார்த்திருக்கோம். குடியரசுத் தலைவராகவே ஒரு பழங்குடியின பெண்மணியை இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார பீடத்தில் அமர வச்சிருக்கோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு சட்ட அமைச்சராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர், லா மினிஸ்டரா இருக்கிறது நரேந்திர மோடி கேபினெட்ல தான். இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த லா மினிஸ்டர்ஸ் ஆஃப்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர், no one belonged to scheduled caste. Only in Narendra Modi's government. இப்ப இருக்கிற அர்ஜுன் ராம் மெகாவல் அவர்கள், he belongs to that scheduled caste community. He is holding the post of the law minister. It is the highest reputation. அப்படி இதுவரைக்கும் யாரும் செய்யல. பட்டியல் சமுதாயத்திற்கு ராஜ்யசபாவில் நியமன எம்பி முதல் முறையா கொடுத்தது, இளையராஜாவில் கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம் தான். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க ஊடகத்தில் சொல்லணும். இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் நியமன எம்பி கொடுப்பாங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம ராஜ்யசபா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நடைமுறை இல்லாமல் சில நியமன எம்பிக்களை நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்ட எம்பிக்கள் இந்தியாவில் நிறைய இருக்காங்க. அமிதாப் பச்சன் ஒரு காலத்துல நியமன எம்பியா இருந்தாரு. ஐயா நடிகர் தினம் சிவாஜி கணேசன் கூட அந்த மாதிரி நியமன எம்பியா இருந்தார் கலைத்துறையினால. அப்படி நியமிக்கப்பட்ட எம்பிக்கள் மேல நமக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆனால் அப்படி கூட இதுவரைக்கும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை நியமன எம்பியாக இதுவரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்த எந்த அரசாங்கமும் செய்ததில்லை. இளையராஜா அவர்களுக்கு தான் அந்த பெருமை கிடைத்தது. அதை செய்தவர் நரேந்திர மோடி. அதனாலதான் பியூஷ் கோயல் கேட்கிறாரு, நாளைக்கு இந்த ஆட்சி யாருக்கு கொடுத்துட்டு போறீங்க? இன்னைக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை உதயநிதிக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறீங்க. உங்க பட்டத்து இளவரசருக்கு நீங்க பட்டாபிஷேகம் செய்ய போறீங்க. அதுதான் திமுகவினுடைய ரகசிய திட்டம். அப்படி இருந்தா இப்பயே எனக்கு அப்புறம் என் மகன் தான் முதலமைச்சர், இந்த கொஞ்ச நாள் அப்படி அறிவிப்பேன், தசரத மகாராஜா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன மாதிரி நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்பயாவது ராமர் பேரை சொல்லுங்க, உங்க அந்த பாவம் செஞ்ச பாவம் கழியும். அதனால பியூஷ் கோயல் அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கிறார். திரும்ப திரும்ப திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். என்ன தமிழ்நாடு? இந்த தேர்தலை நீங்க 30% கீழே ஓட்டு வாங்க போறீங்க. பல தொகுதிகளில் தோக்க போகுது திமுக. தமிழ்நாட்டில் 100% வாக்கு போடுவவர்கள்ட்ட 30% ஓட்டு வாங்காத ஒரு கட்சி, மீதமுள்ள 70% சேர்த்து நாங்க தான் தமிழ்நாடு பேசல. என்ன அர்த்தம் இருக்கு? நாங்களாம் திமுகன்னு சொல்லிட்டு வாங்க சார் தேர்தலுக்கு, நாங்க தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்ப நாங்களாம் யாரு? அதிமுக யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் யாரு? எல்லாரும் தான் தமிழ்நாடு. இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்கன்னு சொன்ன மாதிரி தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். என்ன யாரை எடுத்து போராடுறீங்க? உங்க எம்பி, திமுக எம்பி அறிவிக்கப்பட்ட எதிரி நாடு பாகிஸ்தான். இது சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கம் கிடையாது. இந்திய அரசுக்கு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பயங்கரவாத செயல்கள் செய்கிற தேசம் பாகிஸ்தான். அதுக்கு ஆதரவா சல்மா எம்பி நேற்று பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப்படல. உங்க தேசபக்தி எங்கேயாவது போய் தேய்ச்சிட்டு வாங்களா, இல்ல சாணம் பிடிச்சிட்டு வாங்களா எங்கேயாவது போய்? ஏன் இவ்வளவு மடங்கி போச்சு தேசபக்தி திமுக? பாகிஸ்தானை வெளிப்படையா புகழ வேண்டிய அவசியம் என்ன உங்க எம்பிக்கு? சல்மா என்கிற அந்த எம்பி பெண்மணி பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுறாங்க. அதனாலதான் ஈரான்லயே பெரிய மாற்றம் வருதான், யுத்தத்துல மாற்றம் வருதான். பாகிஸ்தான் உலகம் எல்லாம் அறியப்பட்ட பயங்கரவாத நாடு. உலகத்தின் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். இந்த 12 வருஷத்துல பாகிஸ்தான் உலக அரங்குல ராஜதந்திர முறையில டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்ல பாகிஸ்தான் ஹஸ் பீன் ஐசோலேட்டட்.
But the DMK MP is pricing sky high about the Pakistan yesterday. இதுதான் தேசபக்தியா? இது ஏதோ சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கிய மனசுல வச்சு தேர்தல் நேரத்தில் பேசுறது இல்லையா? இது சிறுபான்மையினரே நீங்க அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. பாகிஸ்தானை புகழ்ந்து பேசினா இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா சிறுபான்மையினுடைய தேசபக்தியை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அவங்க தேசபக்தி உள்ள சமுதாயம் தான் அவங்களும், அது யாரும் குறைஞ்சவங்க இல்லை. ஆனா நீங்க இப்படி பேசுறதுனால தேவையில்லாத சந்தேகத்தை நீங்க குழப்பத்தை உருவாக்குறீங்க, மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கிறீங்கன்னு திமுகவை குறிப்பா சல்மா எம்பியை நான் வன்மையா கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலன்றது பிரச்சனை இல்லை, ஒதுக்குற நிதியில உங்களால எவ்வளவு ஒதுக்க முடியும்ன்றதான் உங்க பிரச்சனை. 14 லட்சம் கோடி நிதி வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. மத்திய அரசினுடைய நிதி பகிர்வுன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த நிதி பகிர்வு என்ன? ஒட்டுமொத்தமா மத்திய அரசினுடைய வருவாய் எவ்வளவு இருக்கு? 100 ரூபாய் இருக்குன்னா முன்னால காங்கிரஸ் ஆட்சியில 22 ரூபாய் தான் மாநில அரசுக்கான நிதி பகிர்வு. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசின் வரி வருவாயில 42% நிதி பகிர்வு என்று கொண்டு வந்தவர் ஐயா மோடி தான். அப்போ அந்த 42% அதிக பலன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான். மானியங்கள் மூலமாகவும் நிதி பகிர்வு மூலமாகவும் பல்வேறு திட்டங்கள் மூலமாகவும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 14 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு. இதை மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க ஆணித்தரமா. 8000 கோடி ரூபாய் மாநில நிதி பகிர்வுலையும் மானியங்கள் மூலமாக மாத்திரம் 8 லட்சம் கோடி, மன்னிக்கணும் 8 லட்சம் கோடி வந்திருக்கு. 6 லட்சம் கோடி திட்டங்கள் மூலமா வந்திருக்கு. இதே மதுரை எடுத்துங்க, போன மாசம் அறிவிக்கப்பட்டிருக்கு சர்வதேச விமான நிலையம்னு மதுரை விமான நிலையம். எவ்வளவு பெரிய பூஸ்டர் மதுரைக்கு. இதனால எவ்வளவு தொழில்கள் பெருகும். மதுரையை சுற்றி விளைகிற, திண்டுக்கலை சுற்றி விளைகிற மல்லிகை பூ இந்த சர்வதேச விமான நிலையமா மாற்றிய பின்பு அன்று மாலையே ஐரோப்பிய சந்தைகளில் விற்பனைப்படுத்தப்படும். நம்ம ஊர் மல்லிகைப்பூ இன்னைக்கு பிரான்ஸ்லயும் ஜெர்மனில அன்னைக்கு சாயங்காலமே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அவ்வளவு வசதி பண்ணி கொடுக்குறாரு. அங்க இருந்து அடுத்த 10 கிலோமீட்டர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை, 25 லட்சம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை பிரம்மாண்டமா திட்டம். அதனுடைய முதல் கட்ட திறப்பு விழா வெகு சீக்கிரம் நடந்துடும். 2-3 மாசத்துல கிட்டத்தட்ட அபவுட் டு பி கம்ப்ளீட்டட். செகண்ட் ஃபேஸ் இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல முடிஞ்சிடும். மிக பிரம்மாண்டமான எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. அங்கிருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா சாத்தூர்ல டெக்ஸ்டைல் பார்க், PM மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க், அது ஒரு 2000 கோடி முதலீடு, 900 ஏக்கர் சிப்காட் நிலத்துல. எய்ம்ஸ் மருத்துவமனை கப்பலூர் டோல்கேட்ல இருக்கு, நல்லா தெரியும். அந்த டெக்ஸ்டைல் பார்க், மெகா டெக்ஸ்டைல் பார்க் சாத்தூர் டோல்கேட்ல இருக்கு. இந்த 2 டோல்கேட்டுக்கு இடையில உள்ள தூரம் 50 கிலோமீட்டர் தான். நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை விடுங்க, ஒரு டோல்கேட்டு இன்னொரு டோல்கேட்டு 4000 கோடி முதலீடு பண்ணிருக்கு மத்திய அரசாங்கம். தமிழ்நாட்டுக்கு நிதி வரலன்றீங்க. 12 மருத்துவக் கல்லூரி கொடுத்தது யாரு? 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தது யாரு? எல்லாம் விடுங்க சார். நரேந்திர மோடி அவர்களை அழைத்து ஸ்டாலின் அவர்களும் பிரதமரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில மாத்திரம் இதுவரைக்கும் 9000 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல ரயில் நிலையங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. ரயில் நிலையம் மாதிரி தெரியல, ஏதோ விமான நிலையத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் ஃபேஸ் லிஃப்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடி ஹார்பர், சென்னை ஹார்பர், தூத்துக்குடி ஹார்பர் பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு, துறைமுக விரிவாக்கம். தூத்துக்குடி ஏர்போர்ட் விமான நிலையம் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு, விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களே வந்து துவங்கி வச்சது. தமிழ்நாட்டுக்கு பணம் வரலன்றீங்க, தமிழ்நாட்டை கண்டுக்கலன்றீங்க. இதனால தமிழ்நாடு வளராதா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 3 மேஜர் ஏர்போர்ட் இல்லையே, 3 மேஜர் துறைமுகங்கள் இல்லையே. இங்கதான் எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி 3 மேஜர் போர்ட் இருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். குஜராத்துக்கு மகாராஷ்டிரால கூட மேஜர் போர்ட் 3 நாடுலாம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப தமிழ்நாடு எங்கே ஒதுக்கப்பட்டது? எங்கே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தடைப்பட்டது? நீங்க தான் 11 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளியா வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அதிகம் குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிகம் கடன்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, தற்கொலை அதிகம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தெரியுமா உங்களுக்கு? 1 லட்சம் பேருக்கு நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் சூசைட் 9 per lakh.
தமிழ்நாட்டில் இட் இஸ் 16 per lakh. தமிழ்நாடு மாத்திரம். நீங்க எல்லாத்துலயும் மற்ற மாநில ஜிடிபி என்ன, தமிழ்நாடு ஜிடிபி என்ன, மற்ற மாநிலத்தில் லிட்ரஸி ரேட் என்ன, தமிழ்நாடு லிட்ரஸி, சூசைட்லையும் கம்பேர் பண்ணுங்க, ஆக்சிடென்ட்ல கம்பேர் பண்ணுங்க, குடிக்கிறதுல கம்பேர் பண்ணுங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறையில ஒப்பிடுங்க. போக்சோ கேசஸ் இட் இன்க்ரீஸ் 200 times இந்த 5 yearsல. கஞ்சா, நார்கோட்டிக்ஸ் எங்கேயோ போய் நிக்குது. அதனால உச்சபட்ச ஊழல், உச்சபட்ச அராஜகம், உச்சபட்ச காட்டாட்சி இதெல்லாம் செய்கிற அந்த திமுக இந்த தேர்தலில் துடை தெரியப்படும். மக்கள் அவ்வளவு ஆத்திரத்தில் இருக்காங்க. நிச்சயம் அது நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும். ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுகவை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த கட்சி வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளும் பிரம்மாண்டமான வெற்றி பெறும். இதுதான் இந்த தேர்தல் கணிப்பு. மதுரை தெற்குல பிஜேபி போட்டியிடுது. தாமரை சின்னத்துல வேட்பாளராக நான் தான் இருக்கேன், ராம ஸ்ரீனிவாசன். தெற்கு தொகுதி ரொம்ப நல்லா இருக்கு. தெற்கு தொகுதியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த தொகுதியினுடைய அடிப்படை சுகாதார வசதிகள் தான். எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் குப்பை. இந்தியாவிலேயே குப்பை நகரம் மதுரைன்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. வெக்கப்படணும். இதுக்கு 2 அமைச்சரிங்க மதுரையில. குப்பை நகரம்னு முதலிடத்துல பேர் வர்றதுக்கு 2 மினிஸ்டர் தேர் ஒர்க்கிங் ஓவர் டைம். இத்தனை எம்எல்ஏ திமுக, தளபதினு ஒரு எம்எல்ஏ இருக்காரு திமுகல. குப்பை நகரம் இத்தனை எம்எல்ஏ. அந்த மதுரையினுடைய குப்பையெல்லாம் தெற்கு தொகுதியில தான் கொட்டி வச்சிருக்கான். நீங்க போய் பாருங்க, ஊடகம் ரத்த கண்ணீர் வருது. நான் வேட்பாளரா ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரண்டா மாத்திரம் நான் போகல. ஒரு மனிதனா, மதுரைக்காரனா, மதுரையின் குடிமகனா போய் பார்த்தாலே ரத்த கண்ணீர் வருது. குடிநீர் சரியா வர்றதில்லை. எல்லா வீட்டு வாசல்லையும் ப்ளூ கலர்ல வாட்டர் டேப் போட்டுருக்காங்க. அந்த ப்ளூ கலர் டேப் போட்டாலே அது மோடி தண்ணிங்கிறான் கிராமம். அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் மோடி ஸ்கீம், ஜல்ஜீவன் ஸ்கீம். அவனுக்கு அதை மோடி தண்ணி கொடுக்குறாரு. டேப் போட்டாரு, டேப் மோடி போட்டுருவாரு. தண்ணி யாரு கொடுக்கணும்? முல்லைப்பெரியாறுல தண்ணி வராம பார்த்துட்டு யாரு? முல்லைப்பெரியாறு பிரச்சனை மார்க்சிஸ்ட் தானங்க எம்பி, மதுரை எம்பி. எல்லாத்துக்கும் ட்விட்டர்ல பதிவு போடுறதால எம்பி. கீழடிக்குன்னா கொதிக்கிறாருல, ஏன் முல்லைப்பெரியாறு கொதிங்களா? தண்ணி கொண்டு வரதுக்கு கொதிச்சு எழுங்கள. மார்க்சிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து கொதிச்சு தமிழ்நாடு நலனை காப்பாத்துங்களா? 12 மணிக்கு பிளைட் அவர் பேசியிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த மக்களும் எதிராக இருக்காங்க. தெற்கு தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறோம். 4 கட்சி பிளஸ் 2 பேர். ஒரே ஒரு நிமிஷம், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அவருக்கு வந்து பிளைட்டுக்கு போகணும். அவர் இங்கிலீஷ்ல பேட்டி கொடுத்துருவாரு. Just to add to what Rama Srinivasan ji has said, as you are aware, I'm national spokesperson to Vilsina. I will just add a few points. See, yesterday neighboring Kerala voted, and there was record percentage of voting. Why? Because there is uniform anger against all non-NDA governments. They have been misleading the state. They have been indulging in massive corruption. You will see the same in the next 13 days over here. Unprecedented voting percentage, and the incumbent DMK government will be voted out. Now, yesterday, I scanned through the newspapers every day. Manikam Tagore, Congress MP, seems to have made strange statements. He seems to be praising MDMK. He seems to be praising everybody, TVK, except his own leaders, which shows how fragile, how bad the condition of the Congress party is in the state, which is again an indicator that the DMK alliance is crumbling. Thirdly, as you are aware, Prime Minister Modi had tweeted yesterday a very important, a historic legislation. The Women's Reservation Bill is coming up for discussion on the 16th of April in Parliament. 16th, 17th, 18th, a special session of Parliament is being convened to pass this historic bill. So imagine how in the next 3 years the entire discourse of politics will change. There will be greater women representation because of delimitation. Because of delimitation, the total number of constituencies will go up by nearly 50%, enabling more and more youth
from non-political families to join politics. Of course, the Stalins will not like it because they promote dynastic politics. They want power to be centered in their own hands, and that is what brings us to the final most important question, which Rama Srinivasan ji also asked, which Honorable Minister Piyush Goyal ji has been asking. Stalin should be asked to name his successor. Will Udayanidhi Stalin be his successor? Will he transfer power to Udayanidhi Stalin after winning? Or will he transfer power to a deserving candidate from a weaker section of society? Stalin should answer this. Repeated silence of Stalin is an indicator that dynastic politics of DMK will continue, and therefore the ND alliance is the only hope for Tamil Nadu in the future. Thank you. Is Mr. Chinha, Tuhin Sinha. Tuhin Chinha, T-U-H-I-N-D. Jharkhand. Now we TUHIN, Tuhin Sinha. Tuhin Chinha, he is from Jharkhand. He is our national spokesperson, BJP's national spokesperson. And he has been visiting Tamil Nadu, more particularly Madurai, for last few days. He is facilitating us in all aspects. Kapil Dev. And he has spent how many books? 14 books. 14 books. In English, all are in English. Kapil Dev. Kapil Dev, about Kapil Dev, he has written a book. About Naxal Free Bharat, he has written a book. So he is a erudite scholar, writer and speaker. கேளுங்க மேடம். Mr. Sinha, just one question. Husband of the Union Finance Minister, Nirmala Sitharaman, campaign across Tamil Nadu, saying zero BJP, and he is raising a lot of apprehensions about the election commission because he had mentioned about the easy transfer. But Nirmala Sitharaman's husband, Mr. Parkala Prabhakar, I think even yesterday he has conducted a meeting. What do you say about it? Because So the concerned gentleman has been predicting, making all kinds of negative predictions about our economy and about Prime Minister Modi. All of his predictions have failed, so you may ignore him, you may not take him seriously. And please don't refer to him as husband, Nirmala ji has her own political career, she has her own, political ideology, and I don't think, there is any connection between the ideology. தெற்கு தொகுதி எம்எல்ஏ இப்ப கரெக்டா இருக்க எம்எல்ஏ அந்த ஏரியால உள்ள அந்த அடிப்படை வசதிகளை செய்ய முடியாதுன்னா மாநகராட்சியிலே போய் என்னுடைய ஆமா, மாநகராட்சி கூட்டத்துக்கு எம்எல்ஏக்களும் ஸ்பெஷல் இன்வைட்டியா போவாங்க. அதுல என்னன்னா இப்ப அந்த அளவுக்கு இன்னுமே அந்த தெற்கு தொகுதி நீங்களே சொல்றீங்க ரொம்ப அடிப்படை வசதி கம்மியா இருக்கவங்க. நம்ம வெற்றி பெற்றா என்னென்ன வசதிகள் சார் என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. குப்பைகளை கம்ப்ளீட்டா அகற்றி ஓரிரு மாதங்களிலே தெற்கு தொகுதிகளை குப்பைகளற்ற நகரமாக மாற்ற முடியும், வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பாதாள சாக்கடைக்கான ஒரு விஷன், ஒரு திட்டம் இல்லை. ஏதோ ஒரு 5-6 இன்ச்சில் ஏதோ பைப் போட்டுதான் சொல்றாங்க. இது எப்பயோ பல ஆண்டுகளுக்கு முன்னால போட்டது. இன்னைக்கு அதை அவங்க ரீவாம் பண்ணியிருக்கணும். மாநகராட்சியில் எதுக்குமே ஃபண்ட் இல்லை, ஆனா 200 கோடி ஊழல் அடிச்சு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பணம் இருக்கு. இதுல பாதிய செலவழிச்சிருந்தா போதும், மாநகராட்சிக்கு வர்ற பணத்துல தெற்கு தொகுதி மக்கள் சாக்கடை இல்லாம இருப்பாங்க. நான் அதே பகுதியில் ஒரு கோயிலுக்கு போனேன், மாரியம்மன் கோயிலுக்கு. அந்த மாரியம்மன் கோயில் மக்கள் சொல்றாங்க, இது பூராமே வாசல் பூராமே சாக்கடை தான் சார்க்கிறாங்க. கோவில் வாசல் முன்னால தெரு பூரா சாக்கடையா இருக்கு. சாக்கடைக்குள்ள நடந்து போய் தான், கோயில் வாசல்ல சாக்கடை நடந்து போய் தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன், அம்மனை தரிசனம் பண்ணேன். நான் கூட அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், கோவில் வாசல்ல பூக்கடை இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம், கோவில் வாசல்ல சாக்கடை புலவா ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தான் ஓவர் ஃபுல்லா இருக்காங்க, எப்பயும் இப்படிதான் இருக்கு, 5 வருஷமா இப்படிதான் இருக்குன்றாங்க கோவில் வாசல்ல. இந்த அரசாங்கத்திட்ட இதை விட என்ன எதிர்பார்க்குறீங்க? மாமன்ற நடவடிக்கையே 1 வருஷமா இல்லை, எந்த மண்டல தலைவருமே பதவியில் இல்லை, மாநகராட்சியினுடைய நிலை குழுக்கள்னு எதுவுமே இல்லை. என்ன இருக்கு? கூட்டம் நடக்குதாங்க, மேயர் தலைமையில கூட்டம் நடக்குதாங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? அதிகாரிகள் ஏதோ ஓட்டிட்டு இருக்காங்க, அதை தாண்டி என்ன இருக்கு? இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் இந்தியாவிலே இல்லைங்க. 20 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல உள்ள மாநகராட்சிகள் இந்தியாவில் 40க்கும் மேல இருக்கு.
அதுல மதுரை ஒண்ணு. பட் தி ஒஸ்ட் கவர்னன்ஸ் மதுரை கார்பரேஷன். இங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்கும் போது நாங்க என்ன செய்வோம்? நான் என்ன செய்வேன்? டெல்லியில அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு, நகர்ப்புற மேம்பாட்டுக்கு அவங்க தான் ஃபண்டு கொடுக்குறாங்க, மதுரைக்கு அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. இவங்க ஒன்றும் கையை கழிச்சிட்டு கொடுக்கல. போய் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்து மதுரையை பார்க்க சொல்லி இந்த மதுரையை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கி இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கும் குப்பைகளை அகற்றுறதுக்கும் மக்கள் அடிப்படை வசதி செய்ததுக்கும் என்னால செய்ய முடியும். சோர்ஸ் இருக்கு. பட் அதை செய்யறதுக்கான விஷனோ செய்யறதுக்கான கமிட்மெண்ட்டோ திமுக இல்ல, புதூர் பூமிநாதன் இல்ல. மதிமுக என்னங்க கமிட்மெண்ட்? ஓட்டை வாங்கிட்டு போக வேண்டியதான், திமுக ஜாலரா அடிக்க வேண்டியதா, வேற என்ன இருக்கு? வைகோவோட ஒரே ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்கிறத தவிர வேற என்ன இருக்கு? அவருக்கு 4 சீட்டை வாங்கிட்டு போகணும், மகனுக்கு ஒரு எம்பி ஆகணும், ஆக்கிட்டாரு. இன்னும் 2 பேரும் எம்எல்ஏ ஆக்கிட்டு போகணும். அதை தாண்டி அவருக்கு என்ன விஷன் இருக்கு? திமுகவோட கூட்டணி கட்சிகள் அடிமை கட்சிகள். உதயசூரியன் சின்னத்துல பூமிநாதன் போட்டிடுறாரு. இதை விட கேவலம் என்ன வேணும்? மதிமுக தனியா சிம்பிள் இல்லையா? ஏதோ மோடிக்கு அடிமை அதிமுக அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு ஸ்டாலின். தான் கூட்டணி கட்சிகள்லாம் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிடணுங்கிறாரு. கமலஹாசனே கூப்பிட்டு மிரட்டி நீங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு சொன்னதுனால அவர் வேணாட்டு போயிட்டாரு. அவர் ஒரு சின்ன வச்சுதான் டார்ச் லைட்டு. அது எங்க அந்த டார்ச் லைட்டு? அறிவாலய செப்பல் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு அந்த டார்ச் லைட். செருப்பு வைக்கிற இடத்துல வச்சிருக்காரு அந்த டார்ச் லைட். இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவன், ஒரு சினிமா நடிகர், அவரை நம்பி 5 வருஷமா கட்சிக்கு செலவழிச்சவன், அவன் நேரத்தை வீணடிச்சவெல்லாம் நாசமா போயிட்டான். கமலஹாசன் கூட போனவெல்லாம் அந்த ஆள் வசதியா ராஜ்யசபா எம்பி வாங்கி செட்டில் ஆயிட்டார். கூட்டணி கட்சி ஆதரவு மதிமுக ரொம்ப மோசமா இருக்கு, பிஜேபிக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. எங்க கூட்டணி கட்சிகள ரொம்ப முக்கியமான கட்சிகள் ஒரு 3-4 கட்சிகள் மதுரையில் இருக்கு. அதிமுக அவர் வேல்யூட் பார்ட்னர், தென் அமமுக டிடிவி அவர்கள் தலைமையில கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சியுமே அவங்களுக்கு வடக்கு அவங்க பலமா இருந்தாலும் இங்க ஓரளவு அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஜான் பாண்டியன் தலைமையில இருக்கிற கட்சிகள். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஃபார்வர்ட் பிளாக்ல எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு ஆதரவு தான். அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய எல்லா கட்சிகளும் ஆதரவு. புதிய நீதி கட்சி ஐயா ஏசி சண்முகம் தலைமையில அந்த கட்சி நமக்கு பலத்த ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப நல்ல ஆதரவு இருக்கு. உறுதியா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய திட்டம் என்னன்னா, இப்போ மக்களை சந்தித்து உங்கள் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவங்களும் நிறைய கொட்டுறாங்க. அதனால தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை தனியாகவும் 14 வார்டுகளுக்கான தேர்தல் அறிக்கையை தனித்தனியாகவும் கொடுக்க போறோம். விரைவில் அது நடக்கும். All 14 wards I am going to commit my services to all 14 wards different. ஏன்னா ஒரு வார்டுல இருக்கிற பிரச்சனைக்கு இன்னொரு வார்டுல இருக்கிற பிரச்சனைக்கு வேறு தன்மைகள் மாறுது. அதனால I will try to address all the issues. இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதி வந்து தலைவர் செல்மாவளவன் நிக்கிறேன் நம்ம சொன்னா அதுல வந்து காங்கிரஸ் கொடுத்திருக்காரு. ஆனா விசிகாவோட கொடுத்த மாதிரி வந்து சொன்னாரு. ஆனா அவரே வந்து வேட்பாளர் காங்கிரஸ் சொல்றாரு. அப்புறம் எந்த அளவுக்கு திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு வந்து அது சீர்கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்ப திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரோ அப்பயே சொல்லி முடிஞ்சிருச்சு. இனிமே விடுதலை சிறுத்தைகளை வளரவிடக்கூடாதுன்றதுல எதிர்கட்சியை விட திமுக ரொம்ப குறியா இருக்கு. அதனால விசிக வளருவதை திமுக விரும்பாது, விசிகாக்கு முக்கியத்துவம் கிடைப்பதை திமுக விரும்பாது. அது தொடர்ந்து நடக்கும். தமிழ்நாட்டுல கொம்பு வச்சவங்க யாருமே இல்லை. 8 கோடி மக்கள்ல கொம்பு வச்சவங்க யாரும் இல்லைன்னால எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது. இருக்காரு கொம்பர்கள் வருவாங்க. கொம்பு வச்ச பிஜேபி வரும். 12ஆம் தேதி வராருங்க. 12ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மாலை தெப்பக்குளத்துல நடக்குதுங்க. தெப்பக்குளத்துல மாலை ஒரு 6 மணி அளவுல நடக்கும். அன்றைக்கே காலையில பியூஷ் கோயல் அவர்கள் வருகிறார். அவருக்கான நிகழ்ச்சி நடக்கும். அன்று மாலை தேசிய தலைவர் நிபின் அவர்கள் தெற்கு தொகுதிக்கே வர்றாரு. அது வந்து முழுக்க ஊழியர் கூட்டமா எல்லாமே 12-13 மதுரை சவுத் ஈஸ்ட் தேதி நீங்க முடிச்சுங்க. மதுரை சவுத் இஸ் டார்கெட்டட். நீங்க ஒரு கட்சியினுடைய உண்மையான வெற்றி எத்தனை வேட்பாளர்கள் களத்துல நிக்கிறாங்கன்றது இல்லைங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்கன்றது.
28 சட்டமன்ற வேட்பாளர்களை வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எத்தனை எம்எல்ஏ உள்ள போறாங்க, 27 தொகுதியில நிக்கிற பிஜேபி எவ்வளவு உள்ள போகுது தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க. 4ஆம் தேதி தெரியும். So we will be more in number than Congress. நீங்க இருங்க போயிடாது, ஒரு நிமிஷம் அவர் வழி எடுத்துட்டு வரேன். இவர் அனுப்பிச்சிருவா, ஃபிளைட் பிடிக்கணும் அவர். தம்பி செந்தில், இதை பத்திரமா வச்சுக்கோ, நான் கேட்கிறப்ப கொடுக்கணும்.